ஹாய் தங்க குட்டீஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஃபீட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஏன் டெய்லி வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கான ஆன்சர் தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஏன் டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன நானே அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வெயிட் வந்து செக் பண்ணுறேன். இப்போ வந்து டெய்லி செக் பண்ணுறத வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கணும். அப்போது இந்த மாதிரி ஒரு நோட்டு போட்டுட்டு நம்ம அதில் எழுதி வச்சிட்டோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டே 1க்கு நம்ம வந்து இப்போ நான் என்னோடய டே 1ல் வந்து 88.85 இருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி டே 10. இன்றைக்கி நான் வந்து என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 88.25 இருக்குது. அப்போது அந்த 10 டேஸில் நம்ம எவ்வளோ வெயிட் குறைச்சிருக்கோம் அதுதான் வந்து மேட்ரு. இப்போ நான் 10 டேஸில் 4 kg வந்து லாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு நாளும் என்னோடய ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் 500 கிராம் குறைஞ்சிருக்கலாம், ஒரு நாள் 300 கிராம் குறைஞ்சிருக்கலாம், ஒரு நாள் 200 கிராம் குறைஞ்சிருக்கலாம். ஏன் இப்போ ஒரு 2 டேஸாகவே வந்து வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுது. ஸோ அதை நினச்சிட்டு ஐயோ நம்மளுக்கு வெயிட் லாஸ் இனிமேல் நடக்காது, நம்ம பாடி டைப்புக்கு இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போய் ஒரு இடத்துல வந்து உட்காந்துடக்கூடாது. இது வந்து நான் அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன். நிறைய டைம் இந்த மாதிரி பார்த்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெயிட் லாஸ்லாம் நம்ம செட் ஆகாது அப்படின்னு சோர்ந்து போய் நாட்களும் உண்டு. அதனால தான் வந்து நான் இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் 10 டேஸ் ஒன்ஸ் வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நோட் எடுத்துகிட்டு இப்போ டே 1 இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, டே 1ல் உங்கள் வெயிட் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கோங்க. டே 10க்கு அப்புறம் எவ்வளோ வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாள் இப்போ டே 1 வந்து செக் பண்ணுறோம் வெயிட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு 87 கிலோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் செக் பண்ணும்போது ஒரு 86-800 கிராம் அப்படி இருக்குன்னா, உடனே உங்களுக்கு தோணும் நேற்று நம்ம என்ன சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. இப்போ அதுக்கு அடுத்த நாள் நம்ம வெயிட் செக் பண்ணும்போது ஒரு 300 கிராம் வந்து கெயின் அதிகமாகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நேற்று வந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், தண்ணி சரியாக குடிக்காமல் இருந்தோமா, இல்லை வந்து நம்ம கரெக்டாக ப்ரோட்டீன் ஃபைபர் எடுக்காமல் இருந்தோமா, நம்ம ஃபுட்டில் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டெய்லி வெயிட் செக் பண்ணுறது. அதுக்காக 500 கிராம் வந்து எனக்கு குறைஞ்சிருக்குன்னு ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகக்கூடாது, 300 கிராம் வந்து ஏறிடுச்சு எனக்கு வெயிட் கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. வெயிட் ஸ்கேல் வந்து நம்மளோட எனிமியும் கிடையாது. அதை தூக்கி கொண்டு போய் மூலையில் கொண்டு போய் போடுறதுக்கு நம்ம பாடி டைப்பு நம்மளை வந்து பாடியை வந்து ஷேப்பாக காட்டணும், அவ்வளோதான். நம்ம போய் ஒருத்தர்கிட்ட போய் நான் இவ்வளோ வெயிட் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வெயிட் மிஷினை தூக்கிட்டு போய் வச்சு அவங்ககிட்ட வெயிட் செக் பண்ணி பார்க்க போகிறது கிடையாது. நம்மளை பார்த்தாவே இந்த அதாவது இவங்க வந்து வெயிட் குறைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாவே தெரிகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். அவங்கக்கிட்ட போய் நம்ம நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் நினச்சி சோர்ந்து போகாதீங்க. டெய்லி வந்து வெயிட் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நோட் போட்டு எழுதி வச்சுட்டு வீக்லி ஒன்ஸோ இல்லை 10 டேஸ் ஒன்ஸோ வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களோட வெயிட் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். இப்போ வாங்க நம்ம டே 10க்கான வெயிட் அப்டேட் பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா 85.20. நேற்று வந்து 85.25 இருந்துச்சு, இன்றைக்கி 85.20 இருந்துச்சு. இந்த டைமில் வந்து நார்மல், அதிகமானாலும் சரி கம்மியானாலும் சரி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ரொம்ப ஹெட்டேக்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக மசாஜ் பண்ண சொல்லி ஹஸ்பண்டை கேட்டுட்டு இருந்தேன். அவரும் ஆயில் ஊற்றி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டார். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் குக்கும்பர், 2 பாயில்டு எக்கு, ரெட் பனானா, அதுக்கப்புறம் ஒரு சத்து மாவு உருண்டை எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு புளியோதரை, அதுக்கப்புறம் வந்து சுரக்காய் பொரியல், 2 பாயில்டு எக்கு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். மாரல் வேல்யூ எஜுகேஷன் சொல்லிட்டு எவ்ரி செகண்ட் அண்ட் 4th சாட்டர்டே வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக அந்த கிளாஸ் வந்து நாங்கள் சொல்லித்தருவோம். வெளியிலேருந்து டீச்சர்ஸ் வந்து வருவாங்க. அவங்க குழந்தைங்க வந்து எப்படி பேரண்ட்ஸ் கிட்ட நடந்துக்கணும், எப்படி வந்து மற்றவங்கக்கிட்ட வந்து பேசணும், ஹெல்ப் பண்ணுறது. இன்றைக்கி டாபிக் வந்து ஹெல்ப் பண்ணுறதை பற்றி தான் போச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. ஒரு சின்ன அவங்க பேசுகிறத வந்து நான் உங்களுக்கு கிளிப் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இங்கே இருந்தால் தான் வீட்டில் என்ன இருக்குதோ அதெல்லாம் வெளியில் வரும். கரெக்டாக நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் வெளியில் வரும்.
வீட்லயே வந்து அம்மா கிட்ட வந்து எனக்கு வந்து கைண்ட்னஸா பேச முடியும் போது அப்புறம் எப்படி கம்பேஷனேட் போக முடியும் அந்த. அப்புறம் அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க. ஒரு ஸ்கிட் மாதிரி எப்படி வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மைம் ஆக்டிவிட்டி இது. அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரு குரூப் வந்து அதை பார்த்து படிச்சுட்டு இன்னொரு குரூப் ஆக்ட் பண்ணணும், இன்னொரு குரூப் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி கொடுத்தாங்க. குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இதில் வந்து கற்றுக்கிட்டாங்க. இது வந்து எவ்ரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே வந்து ஃப்ரீயாக வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணேன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பீரியட்ஸ் டைமில் நம்ம என்ன பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுன்னா இதுதான். ரொம்ப ஹெவியாலாம் பண்ண வேண்டாம். லைட் வாக்கிங் ப்ளஸ் வந்து முடிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நான் வந்து லைட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாமே நம்ம அந்த டைமில் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டு தான். ஸோ வந்து பயப்படாமல் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ண வேண்டாம். அப்போ தான் வந்து ரிசல்ட்டு கிடைக்கும். வாங்க இப்போ நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். Do you hear that? My sanity about to break while everyone I know's out. On a trip, on a boat, on a lake. I'm tired of feeling all FOMO, babe. I don't even care if we stay home. Put our to-do list on ice. Crank the AC to 79 and make a little island right here. And there ain't a palm tree in sight, but there's not a cloud in your blue eyes. If we need a drink, I'll be the bartender. I got a fifth of Patron and a blender, baby. Slipping on a swimsuit is overrated. We don't need a beach to get a half naked. Life's too short. இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.